அது மாதிரி நான் நினைச்சது வந்துட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன் 5 டெஸ்ட் மேட்சுமே ஃபைனல் டே வரைய போகும், 5th டே வரைய போகும் அப்படின்னு நான் ஆமா நினைச்சிருந்தேன். அது 5 டெஸ்ட் மேட்சுமே போயிருந்துச்சு. ஒருத்தவங்க புதுசா ஒரு டெஸ்ட் மேட்ச் பாக்குறாங்க, டெஸ்ட் மேட்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சீரிஸ் போதும். அந்த அளவு ஒரு ஃபுல் பேக்கடா ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு இந்த சீரிஸ். எஸ்பெஷலி வந்துட்டு இந்த லாஸ்ட் 2 டே, இந்த டெஸ்ட் லாஸ்ட் 2 மேட்ச் டே டிஃபைன் வந்துட்டு பண்ற ரொம்ப அளவுக்கு. கரெக்ட் கரெக்ட். இந்த சரி ஓகே. டெஸ்ட்னு இந்த டெஸ்ட்னு இல்ல, எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு ஆமா அந்த எல்லா மேட்சுமே ஒன்னொன்னு ஒவ்வொரு மேட்ச் ஒன்னொன்னு வரைக்கும் நம்ம யாரு வின் பண்ணுவா, இது எப்படி போகும், அந்த மாதிரி வந்துட்டு சி ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து 3:30க்கு மீட்டிங். ஓகே, நான் அதை போஸ்ட்பான் பண்ணி 5க்கு வைக்க சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து டெஸ்ட், கிரி சொன்ன மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் என்னன்னு தெரியலனா, அப்புறம் நிறைய பேர் வந்து கோலிக்கு அப்புறம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியன் ஃபேன்ஸ் நிறைய பார்க்க மாட்டாங்க. ஸோ நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, கேம் தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம், ஃபேன்ஸ் எல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு கிரேட் ரிசப்ஷன் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் டு கோ ஹெட் ஆஃப்டர் கோலி ரோஹித் சர்மா ஏரானே சொல்லலாம்.